ஒதுக்கப்பட்ட இடத்தில் மேன்மை. யார் உங்களை ஒதுக்கினாங்களோ, நீ தேவையில்லை, நீ பிரோஜனம் இல்லை, நீ எதுக்கும் லாக்கி இல்லைன்னு சொல்லி யார் யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ அவங்க முன்னாடி தான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். வேதம் சொல்லுகிறது, யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். பாருங்க, கர்த்தர் யோசுவாவை ஒரு தலைவனாய் தெரிந்து கொண்டார். ஆனா ஜனங்கள் பெரிய அளவில் யோசுவாவை நம்பல, யோசுவாவை ஏற்றுக்கொள்ளல. ஆனா கர்த்தர் சொன்னா, எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். யோசுவா 3:7 மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். யோசுவா 4:14 எல்லாருக்கும் முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். எந்த இடத்துல வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார்.